எங்களை திராவிடன்னு சொன்னா செருப்பை கழட்டி அடிப்பேன். பிஜேபி கூட தொடர்றதுக்கு பயப்படுவாங்க சார் பெரியார. எங்கெல்லாம் சீமான் போறான்னு விளக்கு பிடிச்சிட்ட போவாரு. சாப்பிட்ட மாதிரி அது ஆதாரங்கள் இருக்குதா சார்? தம்பி, ஆனா உங்க பிரபாகரனோட அண்ணன் மகனே சொல்லிட்டாங்களே இல்லைன்னு. அவனுக்கு முதல்ல ஈழத்தை பத்தி என்ன தெரியும்? ஆனா பிரபாகரன் அவர்கள் வந்து சீமான் கிட்டே பேசவே இல்லைன்னு சில நபர்கள்லாம் சொல்றாங்க. ஆமா தம்பி, அது வந்து பேசவே இல்லை. அவர் வந்து ஈழத்துக்கு போகவே இல்லை. எவனோ ஒரு கோமாளி வந்து உட்காந்துட்டு பேசுறான்னா அதை உண்மைன்னு தான் இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க சார். அவர் கோமாளி கிடையாது. ஏன்னா சீமானோட அவர் வந்து பயணம் செஞ்சவர், சந்தோஷங்கிறவர். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது இயக்குனர் மு. களஞ்சியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து உங்களை நான் வந்து ஒரு நேர்காணல் எடுக்கிறேன். கண்டிப்பாக சார். சார், இப்போ தமிழகத்தில் ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது என்னென்னா சீமான் பெரியார். இதில் என்ன இங்கே பிரச்சனைனா, சீமானை எதுக்கு தற்பொழுது எதிர்க்கிறதுக்கு உண்டான காரணம், இதனால நாம் தமிழருக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு பேச்சுக்கள் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? அதாவது நாங்கள் வந்து தொடக்கத்திலிருந்து தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் வந்து உழைச்சிருக்காங்க. அதில் பெரியாரும் ஒருத்தர். ஆனால் தமிழர்களுக்காக உழைத்தது, அவர்களுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, அவர்களுடைய கல்வியை எல்லாத்தையும் கொடுத்தது வந்து பெரியார் தான் அப்படின்னு சொல்கிறத நாங்கள் ஏற்க மாட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் பெரியாருங்கிறத நாங்கள் ஏற்க மாட்டோம். பெரியாரும் ஒருத்தர் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இத்தனை ஆண்டு கால அரசியல் களத்தில் நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். இந்த நேரத்தில் ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பித்த உடனே அவர் சொல்கிறாரு, தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள், எங்களுடைய வழிகாட்டி பெரியார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவரை நம்பி நிற்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் பெரியாரை வந்து ஏதோ தமிழ் நிலத்துக்காக, தமிழ் மக்களுக்காக ஏதோ பெரிய நிறைய செஞ்சிட்ட ஒருத்தர், அவர் வந்து நமக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்லி அவரை வந்து அப்படி அவர்கள் போற்றிவிடக்கூடாது. அப்படியான வேலைகளை எதையும் தமிழர்களுக்கு செய்யலை. அவர் தமிழ் மொழி குறித்து அவர் பேசிய பேச்சுக்கள், பெண்கள் குறித்து அவர் வந்து பேசிய பேச்சுக்கள், சாதியத்திற்கு எதிராக அவர் பேசிய பேச்சுக்கள், இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் பேசிய பேச்சுக்கள், தமிழ் இலக்கியங்கள் குறித்து அவர் முன்வைத்த கருத்துக்கள், இது எல்லாமே வந்து எல்லாம் எதிராகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது இவைகளெல்லாம் புறம் தள்ளிவிட்டு திராவிட சிந்தனையாளர்கள் சொல்லுவது போல எல்லாமும் பெரியார் அப்படிங்கிற மனநிலைக்கு இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக விரிவாக பெரியார் குறித்து பேச வேண்டியது இருக்குது. ஏற்புடையது, ஏற்பில்லாதது அப்படின்னு ரெண்டாக பிரித்து பேச வேண்டியது இருக்குது. அப்படி பேசுகிற போது இந்த திராவிட சிந்தனையாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மேடை போட்டு இவர் வந்து பெரியாரை விமர்சித்து விட்டார் அப்படின்னு சொல்லி கீழ்த்தரமாக, மூன்றாம் தரமாக, தரம் தாழ்ந்து பொது மேடையில் விமர்சிக்கிறாங்க. அதையெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு நாங்கள் ஏன் இருக்கணும்? அப்போ இன்னும் வீரியமாக ஈவேரா அவர்களை ஏறி அடிக்க வேண்டிய தேவையும் அவசியமும் எங்களுக்கு ஏற்படுது சார். அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து பெரியாரை போற்றுன காரணம்லாம் இருக்குல்ல சார்? ஏங்க, அப்படி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, தந்தை பெரியார் வந்து ஈரோட்டில் இருக்கும்போது ஒரு கோவிலுடைய தர்மகர்த்தாவாக இருந்தார். அதன் பிறகு காசிக்கு போய் தவம் பண்ணார். அதன் பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியில் பயணித்தார். காங்கிரஸ் கட்சியில் முரண்பட்டு ஜஸ்டிஸ் கட்சிக்கு வந்தார். இல்லை சார், இப்போ ஜஸ்டிஸ் கட்சியிலேருந்து சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்தார். சுயமரியாதை இயக்கத்திலிருந்து தமிழர் கழகம் ஆரம்பித்தார். தமிழர் கழகத்திலிருந்து திராவிடர் கழகத்துக்கு வந்தார். அப்போ கருத்தியல் மாற்றம் அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் வரும். மார்க்சியத்தின்படி சொல்லணும் அப்படின்னா மாற்றமே மானிட தத்துவம். மாற்றம் மட்டும்தான் மாறாதது. திமுகவோட கொள்கை என்னன்னா சுயமரியாதை, அது ஒரே ஒரு கொள்கையில தான் இருக்குது. ஆனால் நாம் தமிழர்களுக்கு மட்டும் ஏன் வந்து கருத்தியல் மாறிக்கிட்டே இருக்குது? நாம் தமிழருக்கு மாறலைங்க. சரி, சீமானுக்கு மாறுது. இல்லை, சீமானுக்குன்னு சொல்லலைங்க. அதுதான் நான் சொல்கிறேன். பெரியாரே இத்தனை மாற்றங்களுக்கு அப்புறம் வந்திருக்கிறாரே. கடைசியில் கடவுள் இல்லை என்று சொன்னவர் கோவில் தர்மகர்த்தாவாக இருந்தவர், புரியுதுங்களா? காசியில் போய் தவம் பண்ணவர் அவர் தான் வந்து சொல்கிறாரு கடவுள் இல்லைன்னு பிற்காலத்தில். அப்போ இன்னைக்கு நாம் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, என்னென்னா, இன்னைக்கு நான் புத்திசாலி, நாளைக்கும் நானே புத்திசாலி அப்படின்னு சொன்னால் உலகம் இயங்கலைன்னு அர்த்தம். அறிவு என்பது நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு தான் இருக்கும். நேற்று நான் சரி என்ற ஒன்று இன்றைக்கு எனக்கு சரியில்லாமல் கூட இருக்கலாம். அதனால வந்து நேற்றுக்கு நீ சொன்னீங்களே, இன்னைக்கு எப்படிங்க இது இப்படி மாறி சொல்றீங்க? அப்படி அர்த்தம் கிடையாது. நான் வளர்ந்திருக்கிறேன், நான் நிறைய வாசிச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கிறேன், என்னுடைய மூளை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு, அப்படிதான் அதற்கு பொருளை ஒழிய
அதுக்கு பொருள் வந்து நான் வந்து தடம் மாறிட்டேன் அப்படிங்கிறது கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார். சார், நாம் தமிழர்கள் கட்சியிலேருந்து போன வாரத்துலேருந்து 3000 பேர் இந்த பெரியாரை நீங்கள் கை வச்சதுலேருந்து உறுப்பினர்களும் சரி, முக்கிய நிர்வாகிகளும் சரி விலகிக்கிட்டே இருக்காங்களே. இன்னைக்கு மட்டுமே ஒரு 50 பேர் விலகி இருக்காங்க. போன வாரத்தில் மட்டும் ஒரு 3000 பேர் விலகி இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் இல்லை, என்ன? இது வந்து நீங்கள் இணையதளங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியே வந்திருக்காது. காரணம் என்னென்னா, 3000 பேரை கொண்டு போய் இணைச்சேன்னு சொல்லி திமுகவில் இணைச்சாங்க. அப்போ அந்த அந்த அது இணைஞ்சு கழுத்தில் வந்து திமுக துண்டோடு வெளியில் வந்தவங்களை எல்லாத்தையும் ஊடகங்கள் இருக்க தம்பிகள் வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க. கேட்டால் அதில் ஒரு அம்மா சொல்லுது, நான் 9 வருஷமாக திமுகவில் தான் இருக்கேங்குது. ஆனால் என்ன செய்தி என்ன, நாம் தமிழர் கட்சியிலேருந்து பிரிஞ்சு போய் இணைகிறவங்க அதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்டவர்களை பிடிச்சி இவங்க தம்பிங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, இந்த எதுக்கு வந்தீங்க, இல்லை இங்கே இதை தலைவரை பார்க்கலான்னு சொன்னாங்க, அதுக்கு வந்தோம். சரி, நீங்கள் எந்த கட்சியில் இருக்கீங்க, நான் திமுக, பரம்பரையாக நான் திமுக அப்படிங்கிறாங்க. அப்போ திமுக காரர்களையே கூட்டிகிட்டு வந்து என்ன ஏதுன்னு சொல்லாமல் கொண்டு வந்து நாங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட போய் கழுத்தில் துண்டு வாங்கிட்டு வர்றது எவ்வளோ பெரிய நகைச்சுவை சார். அப்போனா யாருமே சேரலைன்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, சேர்ந்தவங்க ஏதோ அதாவது அதுவும் இன்னொன்று நடந்தது. என்ன நடந்தது கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்களோட தலைமையில் யாரெல்லாம் நாம் தமிழர்லேருந்து போய் இணைஞ்சாங்களோ அவங்களையே திரும்பவும் கூட்டி கொண்டாந்து இங்கே தலைவர் முன்னாடி கொண்டாந்து இணைக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் யாருக்காக இந்த நாடு? இன்னைக்கு 2 முக்கிய நிர்வாகிகள் வந்து விலகினாங்க. சொல்றதை கேட்டுங்க தம்பி, நீங்க எல்லாம் ஊடகங்கள் எல்லாம் கவலைப்படுறது மாதிரி ஒரு கட்சியில இருந்து பல பேர் போவாங்க, பல பேர் வருவாங்க. மென்மே கோ அண்ட் மென்மே கம் ஆங்கிலத்தை சொல்லணும்னா. இப்போ ஒரு கட்சியை, ஒரு தாய் கட்சியை ஒரு பல பேர் பிரிஞ்சு போறதுனால அந்த கட்சியை அழிச்சிடலாம் அப்படின்னா தமிழகத்தில் திமுக இல்லாமையே போயிருக்கணும். திமுக விட்டு எம்ஜிஆர் அவர்கள் போகும்போது ஒருத்தர் 2 பேரா போனாங்க. அப்படியே சரிபாதியா திமுகங்கிற அந்த கட்சி உடஞ்சிச்சா இல்லையா? 13 ஆண்டு காலம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த முதலமைச்சருங்கிற கனவையே மறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சா இல்லையா? திமுக அழிஞ்சு போச்சா? அதன் பிறகு எம்ஜிஆர் உடைச்சிட்டு போனதுக்கப்புறம் மீதி இருந்த திமுகவை ஐயா வைகோ உடைச்சிட்டு போனாங்க. 18 மாவட்ட செயலாளர்கள் வெளியில் போனாங்க. திமுக இல்லாமல் போயிடுச்சா? தம்பி, பல பேர் ஒரு கட்சியில் இருக்கிறதும் முரண்பட்டு வெளியில் போகிறதும் திரும்ப உள்ளே வர்றதும், 10 பேர் வெளியில் போனான்னா 100 பேர் உள்ளே வருவான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்தால் தான் அந்த கட்சி சரியாக இயங்குதுன்னு அர்த்தம். இன்னைக்கு எங்கள் கட்சியை வீழ்த்த வேண்டும், நாம் தமிழர் கட்சியை தாழ்த்தி வீழ்த்தி அழிச்சு ஒழிச்சிடணுங்கிறதுக்கான முயற்சி மிக கடுமையாக நடக்குது. அதில் ஏமாந்த தம்பிகள், சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து விலை போன தம்பிகள் சில பேர் வந்து அப்படி போறாங்க. போன பல பேர் திரும்ப வர்றதுக்கு தவிக்கிறாங்க. இல்லை சார், ஆனால் கருத்தியல் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதிமுகவை கருத்தியல் ஒன்றே ஒன்று தான். அண்ணாவை தான் அவர் தூக்கி வச்சு பிடிக்கிறாங்க. திமுகவை கருத்தியல் ஒன்றே ஒன்று தான், பெரியார் தான். அதே மாதிரி நாம் தமிழர்களுக்கு பிரபாகரன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் முன்பு என்ன அப்படி இல்லை தம்பி, அதெல்லாம் ரொம்ப பாமரத்தனமான பேச்சு தம்பி. கருத்தியல் அப்படிங்கிறது அது கிடையாது. கருத்தியல் எது தெரியுமா? திராவிடம் என்பது சீர்திருத்த கோட்பாடு, தமிழ் தேசியம் என்பது இன விடுதலை கோட்பாடு. 2க்கு வித்தியாசம் இருக்கு. திராவிடம் இந்த நாற்காலி சரியில்லை, இதை நீங்கள் இப்படி போடுங்க அப்படின்னு சொல்ற சீர்திருத்த கோட்பாடு. அது இப்படி தான் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தமிழ் தேசியம் அப்படி கிடையாது. இது ஒரு இன விடுதலை கோட்பாடு. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் இதில் நாங்கள் அடிப்படையில் வந்து எல்லா விதங்களிலுமே நாங்கள் முரண்படுறோம். உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மனிதர்கள் இல்லை சார், நீங்கள் சீமான் அவர்களே பேசியிருக்காரு சார். பெரியார் வந்து சாரி பிரபாகரன் அவர்கள் வந்து பெரியாரோட கோட்பாடு எடுத்துக்கங்கன்னு என்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது சார். வேணாலும் நீங்கள் வேணாம் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, இதெல்லாம் அதை தான் சொல்கிறேன் தம்பி. மேலோட்டமாக நுனிப்புல் மேயக்கூடாது தம்பி, ஆழமாக பேசணும். இப்போ நான் ஒரு கருத்து சொல்கிறேன், இந்த கருத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். அவருடைய 50வது வயது 2003 தேசிய தலைவரோட 50வது அகவை, 50வது வயசு. அதை வந்து 2003 அதை வந்து ஒரு பெரிய விஷயமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. அன்றைக்கு வந்து அனைத்துலக தொடர்பகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த கேஸ்ட்ரோ அவர்கள் அதை என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய அந்த பத்திரிகையாக இருந்த ஈழ முரசுக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஈழ முரசு அந்த கருத்தை முன் வச்ச போது தலைவர், தேசிய தலைவர் அதை மறுக்கிறார். இல்லை, அதெல்லாம் வேண்டாம், அது வந்து தனி மனித துதியாக போயிடும் அப்படின்னு. உடனே கேஸ்ட்ரோ என்ன செய்கிறாங்கன்னா, நேராக போய் பேபி அண்ணன், யோகி, அதுக்கப்புறம் பாலகுமாரன், இவங்க 3 பேர்ட்டையும் போய் பேசி, இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம், உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் தேசிய தலைவர் குறித்து என்ன நினைக்கிறாங்கிறத நம்ம பதிவு செய்யணும், அதனால் இதுக்கு அனுமதி வாங்கி கொடுங்கன்னா அனுமதி வாங்குறாங்க. அப்போ தேசிய தலைவர் ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, ரைட், ஓகே, நீங்கள் சொல்கிறது மாதிரி பிறந்தநாள் மலர், 50வது வயது பிறந்தநாள் மலர் ரெடி பண்ணுங்க, ஆனால் யார்கிட்ட நேர்காணல் செய்ய போகிறீங்கன்னு லிஸ்ட்டு என்கிட்ட கொடுங்க.
நான் பார்த்துட்டு யார்கிட்ட பண்ணணுங்கிறத நான் யார்கிட்ட சொல்கிறேனோ அவங்கள்ட்ட தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லிஸ்ட்டு படி நல்லா கேட்டுங்க, 2003 புரியுதுங்களா? அந்த லிஸ்ட்டு படி தமிழ்நாட்டில் இருந்து ஐயா பழ நெடுமாறன் அவர்களோட கட்டுரை இருக்குது அந்த மலரில், மணியரசன் கட்டுரை இருக்குது, தியாகு கட்டுரை இருக்குது, இன்குலாப் கட்டுரை இருக்குது, ட்ராட்ஸ்கி மருது கட்டுரை இருக்குது, வைகோ ஐயா கட்டுரை இருக்குது, சீமான் கட்டுரையும் இருக்குது. ஆனால் யார் கட்டுரையெல்லாம் இல்லை தெரியுமா? வீரமணி கட்டுரை இல்லை, எழுதி கொடுத்தாங்க அடிச்சிட்டாரு. குளத்தூர் மணி அண்ணன் எழுதி கொடுத்தாங்க அடிச்சிட்டாரு. கோவை ராமகிருஷ்ணன் எழுதி கொடுத்தாங்க அடிச்சிட்டாரு. விடுதலை ராஜேந்திரன் எழுதி கொடுத்தாங்க அடிச்சிட்டாரு. எதுக்கு? ஏன் ஒரு திராவிட சிந்தனையாளர்கள் கட்டுரை கூட அந்த மலரில் இடம்பெறல? ஆதாரங்கள் இப்போ இருக்கா சார்? புத்தகம் இருக்குது தம்பி, நீங்க பார்த்துக்குங்க. புரியுதா நான் சொல்றது? அப்ப நீங்க ஏற்றாருன்னா ஒன்றும் பேசாம இருந்தா ஏற்றுக்கொண்டதாக பொருள் இல்லை. புரியுதா நான் சொல்றது? ஒருத்தர் ஒரு கருத்து, இங்க பாருங்க, உலகம் முழுசு இருக்கிற மனுஷங்களை ரெண்டா பிரிச்சிடலாம். ஒன்று வந்து தேசிய இனம், இன்னொன்று மரபினம். மரபினங்கிறது உடல் கூறியலை கொண்டு பிரிப்பது. நம்மெல்லாம் நீக்கிறோ மரபினம். பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால சூரியனோட ரேகைகள் நம்ம மேலே நேராக விழுவுறதுனால நம்ம நீக்கிறோ மரபினம், கருப்பு கலரில் இருப்போம் நம்ம. அப்புறம் வந்து காக்கேசிய மரபினம், மங்கோலிய மரபினம் உங்களுக்கு தெரியும், சைனீஸு அந்த பார்டரில் இருக்கவங்களாம் மங்கோலிய மரபினம். தேசிய இனம்ங்கிறது என்னன்னா, நேஷனாலிட்டின்னு சொல்றாங்கல்ல, அதுனா என்னன்னா அவரவர் பேசுகிற மொழியை கொண்டு மனிதர்களை பிரிப்பது தேசிய இனம். அப்படின்னா ஜெர்மன் பேசுறவன் ஜெர்மனியன், அசாம் பேசுறவன் அசாமி, மராட்டி பேசுறவன் மராட்டி, தமிழ் பேசுறவன் தமிழன் தானே. அப்புறம் திராவிடங்கிறீங்க சார். இப்போ பாகிஸ்தான்ல ஒருத்தவன் தமிழ் கற்றுக்கிட்டானா அவனை நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க சார்? இப்போ நான் 200 வருஷமா இருக்கான் சார் வந்து மராட்டியத்தில் தமிழன். ஒரு தமிழனாவது மராட்டியனை மாறிட்டானா? மராட்டி பேசுவாங்க எல்லாருமே. இப்போ நான் ஹிந்தி பேசுவேன். நான் ஐ வாஸ் ஆஃபீஸர் இந்தியன் நேவி, எனக்கு ஹிந்தி தெரியும். நான் இந்தியன் ஆகிட்டேனா? ஹிந்திக்காரன் ஆகிட்டேனா? அப்போ நீ இந்தியன் ஏற்றுக்கல? இல்லைங்க, ஹிந்திக்காரன் ஆகிட்டேனாங்கிறேன். ஹிந்தி மொழி பேசுகிற தேசிய இனமா ஆயிட்டேனா? அப்படி ஆக முடியாதுல்ல. அப்போ உலகத்தில் மாற்றிக்கொள்ளவே முடியாது தேசிய இனம் தானே. இல்லை சார், நீங்கள் சொல்கிற கருத்துக்கள், நீங்கள் தமிழ் பேசுகிறவன் தமிழர்கள் என்ற தமிழன் தானே சொல்லணும். நீங்கள் அங்கேயே எங்களுக்கு முரண்படுறீங்கல்ல. நான் எப்படி திராவிடன்? ஜெர்மன் மொழி பேசுறவன நீங்க ஜெர்மானியன்னு ஒத்துக்கிறீங்க, அசாம் மொழி பேசுறவனா அசாமின்னு ஒத்துக்கிறீங்க, குஜராத்தி மொழி பேசுறவனா குஜராத்தின்னு ஒத்துக்கிறீங்க. புரியுதுங்களா? ஆனா தமிழ் மொழி பேசுறவனை மட்டும், மலையாளம் பேசுறவனா மலையாளிங்கிறீங்க, கன்னடம் பேசுறவனா கன்னடங்கிறீங்க, தமிழ் பேசுறவனை மட்டும் திராவிடங்கிறீங்களா? அது என்னது? அது எப்படி அது சார்? திராவிடங்கிறது 3 ஸ்டேட் சேர்ந்தது சார் திராவிடம். சார் அவன்லாம் ஒத்துக்குவானா? என்ன தெரியுமா சொன்னார் சித்தர்? சித்தர் இங்கே என்ன தெரியுமா சொன்னார்? எங்களை திராவிடன்னு சொன்னால் செருப்பை கழட்டி அடிப்பேன்னு சொன்னார் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது. இது நானா சொல்லலை தம்பி, இது அவர் சொன்னது. அப்படியெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாதுங்க. நான் சொல்கிறேன், அது என்ன மரபினமா தேசிய இனமா? நான் அதுக்கு தான் உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். மரபினங்கிறது உடற்கூறியலை கொண்டு உலகத்தில் இருக்க மனுஷனை 3ஆக பிரிச்சிடலாம். நீக்ரோ மரபினம், மங்கோலிய மரபினம், காக்கேசிய மரபினம், 3 மரபினம். அதில் திராவிடமோ ஆரியமோ அதெல்லாம் வரல. சரி, தேசிய இனம் மொழியை கொண்டு பிரிப்பது, அதில் திராவிடத்துக்குன்னு ஏதாவது மொழி இருக்கா? இல்ல மும்மொழிகள் சேர்ந்தா சார் திராவிட மொழின்னு சொல்றாங்க. என்ன தம்பி நீங்க வந்து பேசுறீங்க? நான் ஏன் தம்பி இந்த வேலைக்கெல்லாம் போகணும்? நான் தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்தவன். ஏன் நான் பேசுற மொழி தமிழ் மொழி, 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்க மொழி, உலகத்தின் தாய்மொழியை நான் வந்து பேசிட்டு இருக்கேன். உலகத்துல 6 மொழி செம்மொழி, அதுல என் தாய்மொழி தமிழ் மொழி ஒரு மொழி. அந்த மொழியை பேசுகிற நான் ஏங்க திராவிடன்னு இருக்கணும்? அடிப்படை முரண்பாடு உங்களுக்கு புரியுதா? தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு. எங்களை 60 ஆண்டு காலமா நீங்க ஏமாத்தி, நீங்க அதை விடுங்க தம்பி. நான் இப்போ ஒரு சின்ன கேள்வி, இன்னொரு முக்கியமான விடயத்தை நான் முன் வைக்கிறேன் பாருங்களேன். ஏன் சீமான் இவ்வளவு மூர்க்கமா எதிர்க்கிறாங்கிறதுக்கு நான் சொல்றேன். குறுகிய காலகட்டத்தில் இல்ல, குறுகிய காலகட்டத்தில் எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. தமிழ் தேசியம் என்கிற கருத்தியல் எங்க போய் நிற்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திராவிட ஆரிய எதிர்ப்பு சித்தாந்தத்துல தான் போய் நிற்கும். அதோட முடிவு அதுதான். இப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் பேசுற மொழிக்காக இந்தி வந்துச்சுன்னா என் தாய்மொழி அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக உடம்புல எண்ணெயை ஊற்றிக்கிட்டு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு 300 பேர் செத்து போன ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான். ஆனால் தமிழ்நாட்டோட நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு 2 தலைமுறை பிள்ளைகள் தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற தேசிய இனங்களில், தேசிய இனம்னா மொழிவழி தேசிய இனம், தேசிய இனங்கள் தன்னுடைய சொந்த தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்கிடலாம் அப்படின்னு இருக்கிற ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாட்டில் நீங்க தமிழ் படிக்க தேவையில்லை. 1ஆவதுல இருந்து டிகிரி வாங்குற வரைக்கும் தமிழ் படிக்க தேவையில்லை. ஆனால் நீங்க பட்டம் வாங்கிடலாம். கேரளாவில் வாங்க முடியுமானா வாங்க முடியாது, ஆந்திராவில் வாங்க முடியுமானா வாங்க முடியாது. தமிழ் அங்கே அந்த தாய்மொழி நீங்க கற்றே ஆகணும்.
புரியுதுங்களா உங்களுக்கு? 10வது வரைக்கும் தெலுங்கு படிச்சாகணும், எழுத படிக்க தெரிஞ்சாகணும். அப்ப நீங்க இதெல்லாம் செஞ்சது யாரு தெரியுமா? 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தி எதிர்ப்புங்கிற பேர்ல நம் தமிழ் இளைஞர்கள் உடம்புல எண்ணெயை குத்திக்கிட்டு செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க சாம்பலை அள்ளி பூசிக்கிட்டு தமிழ் வாழ்க, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு முழக்கம் வச்சுட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த இந்த திராவிட சிந்தனையாளர்கள் தான் இங்கே சட்டம் இயற்ற இடத்துலயும் அவங்க தான் இருக்காங்க, இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துற இடத்துலயும் அவங்க தான் இருக்காங்க. ஏன் சட்டம் இயற்றல? தமிழ் படிக்காமல் பட்டம் வாங்க முடியாதுன்னு. இதை விடுங்க, தமிழர்களுக்கு எண்ணூறுக்கள் இருக்கா இல்லையா, நம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த நம்பர் நமக்குலாம் தெரியுமா? தெரியாது. ஏன்னா நமக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கல. ஆனால் நீங்கள் கர்நாடகாவுக்கு போங்க, உங்களால் ஒரு பஸ் பிடிச்சி இன்னொரு இடத்துல போய் இறங்க முடியாது. ஏன்னா அவன் கன்னடத்தில் நம்பர் எழுதி வச்சிருப்பான். மராட்டி மும்பைக்கு போனீங்கன்னா பஸ்ஸில் பேருந்துலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து மராட்டிய எண்ணூறுக்களில் இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் அங்கெல்லாம் யாராவது இந்த மாதிரி செத்து போயிட்டாங்களா தமிழ் வரக்கூடாதுன்னு? சொல்லுங்க பாப்போம். சார், பெரியார் தமிழ் வரக்கூடாதுன்னு சொல்லல சார். பெரியார் வந்து நடத்தியது இந்தி எதிர்ப்பு போராட்டம் அல்ல, ஆங்கில ஆதரவு போராட்டம். தமிழ் மொழி சனிய, இதை படிக்கிறதுனால ஒரு இலவும் வந்து வளராது. ஆங்கிலம் தான் அறிவு மொழி. ஆங்கிலத்தை நீ வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரியிடம் கூட ஆங்கிலத்தில் தான் நீ பேச வேண்டும். உன் மனைவியிடம் நீங்க ஆங்கிலத்தில் பேசு. நீ தமிழ் எழுத்துல எழுதாத. அம்மா என்றால் AMMA அம்மா என்று ஆங்கில எழுத்துல எழுது இப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். இதை யார் மறுக்கிறதுக்கு இருக்கா சொல்லுங்க சார்? இத்தனைக்கு ஆதாரங்கள் கேட்கறாங்கல்ல சார் இன்னைக்கு. நாங்க ஆதாரம்லாம் கொடுக்க தேவையில்லைங்க. அவருடைய புத்தகங்கள்லயே அவர் எழுதுனதுலயே எல்லாமே இருக்கு. நாங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுக்க தேவை. இதெல்லாம் காமனா உள்ளது, இதெல்லாம் எல்லாருமே ஒத்துக்கிட்டதுதான். புரியுதா நான் சொல்றது? அப்ப நாங்க ஏன் தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்த பிள்ளைகள் 60 ஆண்டு காலமா நீங்க பண்ணின அரசியலை நம்பி திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம், லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம், யார் திராவிட? யார் திராவிட? நாங்களா திராவிடர்கள்? நாங்கள் தமிழர்கள். என் மொழி தமிழ் மொழி, நான் தமிழ் மொழி பேசுறவன் தமிழன். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த அடிப்படை அறிவு எங்களுக்கு என்னைக்கு ஏற்படுதுன்னா, 1.5 லட்சம் தமிழர்களை நீங்கள் கொன்று குவித்த போது சுப்பிரமணிய சாமி சொல்றான், தமிழகத்தில் பெரிய கலவரம் வெடிக்க போகுது, இந்த யுத்தம் தடுத்து நிறுத்தப்பட்டு விடும், மிகப்பெரிய உள்நாட்டு யுத்தம் நடந்துற போதுன்னு நாங்கள் நினைச்சோம். ஆனா ஒரு சைக்கிள் டயர் கூட எரியல அப்படிங்கிறான். ஏன் எரியல? ஏன் எரியலன்னா, இங்க இருக்கிற மக்கள் திராவிடனா தமிழனாங்கிற குழப்பத்தில் இருக்கான். தன்னுடைய சொந்த ரத்தம், சொந்த தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் 1.5 லட்சம் பேர் கொன்று குவிக்கப்பட்ட போது அவன் வந்து பொண்டாடி பிள்ளையோட ஜாலியா கோயிலுக்கு போயிட்டு வந்தான், பொங்கல் கொண்டாடுறான், தீபாவளி கொண்டாடுறான். எந்த கவலையும் தமிழனுக்கு ஏற்படல. காரணம் என்ன? 60 ஆண்டு காலமா உன் மடைமாற்றி வச்சிருக்கிறான், மூளை செலவை செஞ்சு வச்சிருக்கான். சீமான் அப்ப என்ன சார் செஞ்சாரு? சீமான் இவர்களோட நாங்க எல்லாருமே, நான் உட்பட எல்லாருமே இவங்களோட தான் இருந்தோம். எங்களுக்கு தெரியாது, இந்த திராவிட சிந்தனையாளர்களோட, இந்த திராவிட கருத்தியலாளர்களோட, இவங்களோட தான் இருந்தாங்க. தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் மிக முக்கியமான ஒரு அங்கத்தினரா சீமான் இருந்தாரு. 2008 முடிக்க 2008 2009 வரைக்குமே. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த இது ஏன் நடக்கல, ஏன் கொந்தளிக்கல, ஏன் இது தடுத்து நிறுத்தப்படல? நீங்க வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னாங்க, பாகிஸ்தான் இந்தியா 2 பிரிஞ்ச உடனே அதிகமா இஸ்லாமியர்கள் வாழ்றாங்கிறதுக்காக கிழக்கு வங்காளம் இருக்குல்ல, மேற்கு வங்கம், கிழக்கு வங்கம் பாகிஸ்தானோட போயிடுச்சு. ஆனா கிழக்கு வங்கத்தின் தாய்மொழி வங்காள மொழி, பாகிஸ்தானோட தாய்மொழி உருது மொழி. அப்ப அவன் 2 பேருக்கும் பிரச்சனை வருது. அவன் என்ன சொல்றான், 2 பேரும் யாரு? இஸ்லாமியர்கள். 2 பேரும் இஸ்லாமியன் தான், ஆனா தாய்மொழி வேற. அப்ப நான் உருது மொழி பேசுற உன்னோட நான் இருக்க முடியாதுங்கிறான். சண்டை வருது அவங்களுக்கு சண்டை வந்த போது பாகிஸ்தான் ராணுவம் இந்த கிழக்கு வங்கத்தை பூந்து அடிக்கும் போது அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு எழுந்து நின்னது யாரு தெரியுமா? மேற்கு வங்கத்து மக்கள். ஏன்னா அவன் சொன்னா என் தேசிய இனத்து மக்கள் அவங்க எல்லாம். சோ கிழக்கு வங்கத்தின் மீது பாகிஸ்தான் போர் தொடுக்கிறான். அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை 11 பேரை சுட்டு கொன்னுட்டான். அத நீ இந்தியா நீ தடுத்து நிறுத்துறியா? இல்ல நான் என் போலீஸ் படையை அழைச்சிக்கிட்டு நான் தலைமையேற்று போகட்டுமான்னு மேற்கு வங்கத்தில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் பிரதமர் இந்திரா காந்திக்கு நெருக்கடி கொடுத்தாரு. பிரதமர் இந்திரா காந்தி வேற வழியே இல்லாம பாகிஸ்தானோட சண்டை போட்டாங்க. இந்திய பாகிஸ்தான் சண்டை 14 நாள் நடந்துச்சு. அந்த சண்டைக்கு காரணமே இதுதான். அப்போ கிழக்கு வங்கத்தை பாகிஸ்தான் ராணுவம் அடிக்குங்கும் போது அதை காப்பாற்றணும்னு மேற்கு வங்க நினைக்குது. ஆனா ஈழத்துல நம்ம மக்கள் கொன்று குவித்த போது அவங்களை காப்பாற்றணும்னு தமிழ்நாடு நினைக்கலையே தம்பி. ஏன்
நாங்க பேசிட்டு இருக்க அரசியல் உங்களுக்கு மேலோட்டமான அரசியல் கிடையாது, ரொம்ப ஆழமான அரசியல். சார் ஆழமான என்னதான் அரசியலா இருந்தாலும் பெரியாரை தவிர்த்துட்டு இந்த தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சி என்ன இது பைத்தியகாரத்தனமான சிந்தனை? பெரியாரை தவிர்த்து விட்டு, திராவிடத்தை தவிர்த்து விட்டு, ஒரு புள்ளியில ஒரு புள்ளி வாக்க நாங்க பிஜேபி கூட தொடர்றதுக்கு பயப்படுவாங்க சார் பெரியாரை. நான் சொல்றது முதல்ல நீங்க கேளுங்க. பெரியாரை தவிர்த்து விட்டு, திராவிட சிந்தனைகளை எட்டி உதைத்து நொறுக்கி விட்டு, தேர்தல் அரசியல் களத்தில் 1% வாக்கு வாங்கி 1 4 4 7 7 8.22 தனித்து நின்று இந்திய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை இன்னைக்கு பெற்றுக்கிறோம். பெரியார் வந்து எங்களுக்கு உதவி பண்ணல, திராவிட சிந்தனையும் உதவி பண்ணல. அப்படி நீங்க சொல்லாதீங்க சார். இதுக்கு உண்டான விதை யார் போட்டது? சீமான் தான் போட்டிருக்காரு. எதை வச்சு போட்டாரு? பெரியாரை வச்சு தானே போட்டிருக்காரு. என்னங்க தொடக்கத்துல இருந்தே நாங்க பெரியாரை புறக்கணிக்கிறோங்கிறேன். பெரியாரையும் திராவிடத்தையும் நாங்கள் தொடக்கத்திலிருந்தே புறக்கணித்து கொண்டுதான் இருக்கிறோம். சரி, ஓகே, நாங்கள் பெரியாரை தொட்டுட்டோம்ல. ஈரோடு கிழக்கு தேர்தல் நடக்குதுல்ல, போன தடவை நாங்கள் வந்து 10,800 வாக்கு வாங்கினோம். அதை விட நாங்கள் இப்போ குறைஞ்சிருவோம். பெரியாரை தொட்டுட்டோம், நாங்கள் வந்து 1000 வாக்கு கூட வாங்க மாட்டோம். அதானே உங்கள் கருத்து? 5ஆம் தேதி வரைக்கும் காத்திருந்து பாருங்க. கண்டிப்பாக சார். சார் இப்போ வந்து சீமான் மிஸ்ஸஸ் பெரியார் அப்படிங்கிறது போய் பிரபாகரன் மிஸ்ஸஸ் பெரியார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல சார்? இருவேறு கருத்தியலுங்க, இருவேறு கருத்தியல்கள். அது கருத்தியல் மோதல். அது பிரபாகரன் தமிழ் தேசிய இனத்தினுடைய, தமிழ் தேசியம் என்கிற கருத்தியலினுடைய மொத்த உருவமா பின்பமா அவர் இருக்கார். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு தேசிய இனத்தின், நான் ரொம்ப தெளிவா சொன்னேன் உங்களுக்கு, இது சீர்திருத்த கோட்பாடு. அதாவது ஈவேரா அவர்கள் முன்வைத்தது சீர்திருத்த கோட்பாடு. இருக்கிறத பெயிண்ட், இது கருப்பு பெயிண்ட் சரியில்லை, இது வெள்ளை பெயிண்ட் அடிலான்னு அடிக்கிறது. தமிழ் தேசியம் என்பது இன விடுதலை கோட்பாடு. அது மொத்தமாவே இதை இடிச்சிட்டு வேற ஒண்ணு கட்டுறாங்கிறது. ஆனால் பிரபாகரன் அவர்கள் வந்து சீமான் கிட்டே பேசவே இல்லைன்னு சில நபர்கள்லாம் சொல்றாங்க. ஆமா தம்பி, அது வந்து பேசவே இல்லை. அவர் வந்து ஈழத்துக்கு போகவே இல்லை. அது அவரே ஒத்துக்கிட்டார். ஆமா, அவரே ஒத்துக்கிட்டாரு. அது வந்து அவர் தப்பு. அவர் போகல, தலைவரை பார்க்கல. ஈழத்துல வந்து ஈழத்துக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சார் நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல, நான் அதான் ஒத்துக்கிட்டு தானே சொல்றேன். என்ன ஒரு பைத்தியகாரத்தனம். நேத்து வந்து உட்காந்து இந்த சந்தோஷங்கிறவன் வந்து உட்காந்துட்டு ஈழத்துக்கு வந்தாரு, ஈழத்துக்கு போனாரு, ஈழத்துல பார்த்தாரு, ஈழத்துல பண்ணாரு, நான் தான் போய் போட்டோ எடுத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன கேள்வி? ஆனா 2 நிமிடம் தான் சார் பேசியிருக்காரு. அது எப்படி தம்பி? நான் கேட்கிறேன். ஒருத்தனுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஏன் இந்த ஊடகவியலாளர்கள் சிந்திங்க. உங்களை சொல்லலைன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்கிறவங்க சிந்திக்கணும். ஒரு தலைவர், அந்த தலைவர் ஒரு புரோட்டோகால் வச்சிருக்காரு. அவர் ரொம்ப டிசிப்ளின் மேன். அது என்னன்னா, ஒருத்தர் வந்தா அவங்களுடைய கார் கதவை திறந்து விட்டு அவரை வரவேற்பார். அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளினான ஒரு ஆள். புரியுதுங்களா? அவங்கள வரவேற்று கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அளவலாவி சாப்பிட வச்சு அதன் பிறகு போட்டோ எடுத்து அதன் பிறகு அவங்கள அனுப்பி வைப்பார். இது அவருடைய புரோட்டோகால். எவ்வளோ நேரம் சாப்பிடுவீங்க? 2 நிமிஷம் தான் அவர் சந்திச்சாருன்னா சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஏதாவது சில செகண்ட் ஆயிருக்குமா? இன்னும் பிரபாகரன் சாரோட உட்காந்து சாப்பிடாம இது வரைக்கும் சரித்திரத்தில் அவர் யாரையுமே அனுப்புனதில்லை. சாப்பிட்ட மாதிரி அது ஆதாரங்கள் இருக்குதா சார்? தம்பி, இதெல்லாம் வந்து புரோட்டோகால். இது நீங்கள் புரோட்டோகால்னு சொல்றாங்க சார். ஆனா இன்னைக்கு ஒரு கேள்வின்னு வந்தவரும்படி சரி பிரச்சனையே வரும்போது ஒரு கேள்வி வருது இல்லை சார்? ஏங்க கேள்வி வருதுங்க. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து புரோட்டோகால். அவர்களுடைய புலிப்படையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களோடு பயணித்தவர்கள், அண்ணன் செந்தமிழன் சீமானை அழைத்து சென்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு உலகம் பூரா வந்து போராளிகள் உயிரோட இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்க தலைவருக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. புரியுதுங்களா? அந்த புரோட்டோகால் படி தான் எல்லாமே நடக்கும். அப்படின்னா தலைவர் காரை திறந்து அவங்கள வரவேற்கிறதுல இருந்து அவங்கள கூட்டிட்டு போய் அவங்களோட அவங்க கருத்து என்னங்கிறத கேட்டு அவங்களோட பேசி அதன் பிறகு அவர்களுக்கு உணவளித்து அதன் பிறகு அவர்களோடு புகைப்படம் எடுத்து அவர்களை விருந்தோம்பல் செய்து வழி அனுப்புவது வரைக்குமான இதை யாருமே தடுக்க முடியாது. இது நடந்தே தீரும். பயிற்சியும் கொடுத்துட்டாரு. இதுல பயிற்சி கொடுக்கறத பத்தி அடுத்து பேசுறேன் தம்பி. அதாவது என்னன்னா, இவங்க எல்லாரும் இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. எவனோ ஒரு கோமாளி வந்து உட்காந்துட்டு பேசுறான்னா அதை உண்மைன்னு தான் இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. சார் அவர் கோமாளி கிடையாது. ஏன்னா சீமானோட அவர் வந்து பயணம் செஞ்சவர், சந்தோஷங்கிறவர். உங்களுக்கு தெரியாதுல்ல தம்பி, அது உங்களுக்கு தெரியாதுல்ல. எனக்கு தெரியும். நான் ஒரு ஃபிலிம் டைரக்டர், எனக்கு தெரியும். சீமானி எதுக்காக போனாரு, அவர் எதுக்காக போனாரு, அவர் எதுக்கு போனாரு? அவர் வந்து இங்க இருந்து சம்பளம் பேசிக்கிட்டு கூலிக்கு வேலை செய்யறதுக்கு போனார். அவர் படம் எடுக்கிறது இல்லை. அவர் வந்து சம்பளம் பேசிக்கிட்டு, அவர் ஒரு டைரக்டரு, ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு கேமராமேன், அவங்க 3 பேருமே இவ்வளவு எங்களுக்கு சம்பளம் வேணும் அப்படின்ட்டு அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு இவங்க போனாங்க. ஆனால் சீமான் அப்படி போகலை. சீமான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக போனார். புரியுதுங்களா உங்களுக்கு? சீஃப் கெஸ்ட்டாக போனார். இவங்க போய் கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு அப்புறமா சீஃப் கெஸ்ட்டாக போகிறார். எதுக்கு போகிறாருன்னா, இவங்க போய் வேலை செய்ய போகிற படம் இருக்குது பாருங்க, அந்த படத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக போகிறார். புரியுதா? 1.
ரெண்டாவது, இந்த தம்பி சொன்னது எல்லாமே பொய்ங்கிறதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இல்லை. நிதர்சனம் அப்படிங்கிற அந்த ஊடகவியலாளர் இருக்காங்களா, அதில் தொடக்கத்திலேருந்து எண்டு வரைக்கும் வேலை செஞ்சவங்க இங்கேயே சென்னையிலே இருக்காங்க. நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்க. புரியுதா? ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன். இவர் வந்து ஒரு கேமராமேன். ஒரு படம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. அந்த கேமராமேன், டைரக்டர், ஃபைட் மாஸ்டர், இவங்க 3 பேர் எங்கே இருப்பாங்க? படப்பிடிப்பு நடத்துகிற இடத்துல தானே இருப்பாங்க. படப்பிடிப்பு கிளிநொச்சி, முள்ளிவாய்க்கால் 2 இடத்துல நடந்துச்சு. இவர் இங்கேருந்து சீஃப் கெஸ்டாக போனவர் அங்கே பரிவாரங்களோடு போகிறார். அண்ணன் புகழேந்தி அண்ணன், பாலகுமாரன் அண்ணன், இப்படி அவங்களாம் பெரிய தளபதிகள். அவங்களோட போய் அந்த படப்பிடிப்பை தொடங்கி வைக்கிறாங்க. தொடங்கி வச்சுட்டு அன்றைக்கு அங்கே இருக்காங்க, படப்பிடிப்பு நடத்துகிற இடத்துல இருக்காங்க. அங்கேருந்து போகும்போது இவங்கெல்லாம் தங்கி இருக்கிறது கிளிநொச்சியில் தங்கியிருக்காங்க. ஏன்னா படப்பிடிப்பு அங்கே தான் நடக்குது. இவரை கூட்டிகிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குற கேள்விக்கு. இவர் இந்த ஒளிப்பதிவாளர்னு சொல்கிறாருல, அவங்களும் அந்த படப்பிடிப்பு தளத்தில் இருப்பாரா? இவரை கூட்டிகிட்டு போனால் இவர் பின்னாடியே போவாரா? படப்பிடிப்பு தளத்தில் தானே இருப்பார். இவரை கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. இவர் பல்வேறு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு இடத்துல தங்க வைக்கப்படுறாரு. ஒவ்வொரு விஷயம் இவருக்கு நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 22 நாட்களுக்கு மேல அவர் புலிகளோடு பயணிக்கிறாரு. பல்வேறு சம்பவங்கள் நடக்குது. 22 நாள் வந்து சீமான் அவர்கள் வந்து புலிகளோட இருக்காங்க. அங்க பல்வேறு சம்பவங்கள் நடக்குது. அதுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா இவர் 7 மாசம் தங்கி இருக்காரு. அவர் 7 மாசம் தங்கி இருந்து படம் பிடிச்சாங்கப்பா. அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்கிற உங்களுக்கு புரியலையா? புரியுது சார். ஆமா, இவர் என்ன வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கெல்லாம் சீமான் போறான்னு விளக்கு பிடிச்சிட்ட போவாரு. அதுக்கு என்ன நம்புறாது? அது யுத்த களம். ஒரு பக்கம் யுத்தம் நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் இவங்க அதை அப்படியே பதிவு செஞ்சணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன். சந்தோஷ் அவர்களுக்கு அங்க போய் இறங்கணுன்னே அவர் இங்க எந்த படமும் பண்ணினது கிடையாது. அவர் வந்து ஏதோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், நான் ஆட் பண்ணேன்னு சொல்லிட்டு போன ஒரு ஆள். அங்கே போனால் அவங்க அதிநவீன கேமரா, அன்னைக்கு நிலையில் என்ன புதிய கேமராவோ அதை இறக்கி வச்சிருக்கிறாங்க. டாப் அண்ட் மாடல். டாப் அண்ட் மாடலை இறக்கி வச்சதோடு மட்டும் இல்லை, அந்த கேமராவுக்கு கிட்டத்தட்ட மலேசியாவில் வந்து 3 பேருக்கு கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் பயிற்சி கொடுத்துருக்காங்க. அது லெப்டினன்ட் கேப்டன் நிலவன், லெப்டினன்ட் கேப்டன் நவநீதன், அண்ணன் தவம் அண்ணன், இவங்க 3 பேரும் மலேசியாவில இருந்து பயிற்சி பெற்று வந்திருக்காங்க அந்த கேமராவை இயக்குறதுக்கு. இங்க கூடி இருந்தவங்கலாம் என்ன நம்ம ஆளுங்களை விட தமிழ்நாட்டில இருந்து டெக்னீஷியன்ஸ் வந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களை கூட்டிட்டு போனது. இவங்க சந்தோஷ் பார்த்த உடனே பேர் அதிர்ச்சி. அந்த கேமரா என்ன, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. மொத்த பிலிமுக்கும் கேமரா இயக்கியது கேப்டன், அதாவது லெப்டினன்ட் கேப்டன் நவநீதனும் லெப்டினன்ட் கேப்டன் நிலவனும் தான் அதை வந்து ஒர்க் பண்ணாங்க. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து இங்க உள்ள மக்களுக்கு தெரியாதுன்னு உட்காந்து பேசி இனி வந்து பேச சொல்லுங்களேன் பாப்போம். சந்தோஷம் இனி வந்து சொல்லுங்க, நான் தான் வந்து ஒளிப்பதிவு செஞ்சேன்னு. சேரலாதன் அப்படிங்கிற ஒரு பேர் ஒன்று சொல்றேன். சேரலாதன் அப்படிங்கிறவர் தாங்க வந்து இந்த கலைத்துறைக்கு பொறுப்பு. சேரலாதன் ஒரு கட்டத்துல இவர் வந்து அங்க சிகரெட் குடிச்சிட்டு நின்று நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நான் பேச வேணாம்னு நினைக்கிறேன். சரியா? அதனால இதோட சந்தோஷ் நிறுத்திக்கிட்டா ரொம்ப நல்லது. சந்தோஷுக்கு எந்த தகுதியும் கிடையாது. சந்தோஷ் தலைவர் ஆதாரம் வச்சிருக்காரு. ஆதாரத்தை இங்க பாருங்க. 2019 இவங்க அந்த படப்பிடிப்பை முடிச்சுட்டு அங்கிருந்து வருகிற போது எல்லா ஆதாரங்களையும் இவர்கிட்ட தான் கொடுத்தாங்க. சந்தோஷ் கிட்ட எல்லா ஆதாரங்களையும் இவர் தானே கொண்டுட்டு வந்தாரு. கொண்டுட்டு வந்து என்ன செஞ்சீங்க நீங்க? அந்த ஈழத்து மக்களுக்காக, அந்த போராளிகளுக்காக நீங்க வந்து செஞ்ச காரியம் என்ன? கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். கொடுக்க வேணாம், அந்த ஆதாரங்களை சீமான் வச்சு ஆதாயம் தேடிடுவாரு, சம்பாரிச்சுக்குவாரு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் இருக்கு. புரியுது உங்களுக்கு? அவன் அந்த ஆள் வெட்ட வெளியில வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஏங்க வெளிச்சத்துக்கு வந்ததை தான் நான் சொல்றேன். இப்ப நான் சொல்றதெல்லாம் வந்து பொய்யா? பொய்ன்னு நான் சொல்லல சார். ஆதாரங்கள் இருக்குதா அப்படின்னா எல்லாத்தையும் வெளியிடுங்கன்னு தானே சொல்றான். இருந்தா வெளியிடுங்க. ஏன் சும்மா இருக்குன்னு ஏன் சொல்றீங்க? வெளியிடுங்க. ஆதாரத்தை வெளியிட்டு சீமானுடைய அரசியலுக்கு சமாதி கட்டுங்க. தக்க சமயம் வரட்டும்னு சொல்றாங்க. என்ன இதுக்கப்புறம் என்ன தக்க சமயம்? 10 வருஷம் ஆகி போச்சு, 14 வருஷம் ஆகி போச்சு. கட்சியை கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு தனிப்பெரும் கட்சியா வந்து தனிச்சு நின்று இன்னைக்கு அங்கீகாரம் வாங்கியாச்சு. இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன தக்க சமயம் வர்றது? என்ன தக்க சமயம் வர்றது? அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா சந்தோஷ்? இந்த எல்லாளன் படத்துக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எல்லாளன் படத்துக்கு நீங்களா ப்ரொடியூசர்? எல்லாளன் படத்தை கொண்டு போய் வித்துக்கு காசு வாங்குனீங்களா? யார்கிட்ட கொடுத்தீங்க அந்த காசை? எல்லாளன் படத்தை கொண்டுட்டு அந்த ஹார்ட் டிஸ்க்கு மலேசியாவிலேருந்து வருது. மலேசியாவிலேருந்து வர்றது அதை வந்து செக் பண்ணுறதுக்காக வருது இங்கே. அதுக்குள்ளே இங்கே யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த காலகட்டத்திலையும் அதை பார்க்குறாங்க. அதில் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் தப்பாக இருக்குது.
அப்போ அவங்க இதெல்லாம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் மாற்றணும். இதெல்லாம் யார் பண்ணது, ஏன் இப்படி பண்ணி குட்டிச்சோறு பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு வார் மூவியில் இப்படிலாம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மாற்றணும்னு சொல்லி இருக்கும்போது யுத்தம் உக்கிரமடையுது. சரி, இதை எப்படியாவது அழிச்சிடக்கூடாது, இதை பாதுகாக்கணும்னு சொல்லி இவங்கெல்லாம் அப்போ படப்பிடிப்பை முடிச்சுட்டு அவசர அவசரமாக எல்லாம் கிளம்பி வரும்போது இவர்கிட்ட கொடுக்குறாங்க, கொண்டு போய் பத்திரமா வைங்க, ஒரு காலத்தில் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் இவர் செஞ்சது என்ன தெரியுமா, அந்த படத்தை கொண்டு போய் லண்டனில் வித்துட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அது கிரைம் இல்லையா, அது தவறு இல்லையா? சரி, இந்த படத்தை நீங்கள் வந்து இது எங்களுக்கு சொந்தமான படம், எங்களுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி மேதகு அவர்களினுடைய மிக நெருங்கிய உறவினர் வந்து அதை கேட்குறாங்க. அந்த ஆர்டிஸ்ட அவங்க கிட்ட ஒரு பெரும் தொகையை வாங்கி அவர் ஏமாத்திட்டாரு. புரியுதா உங்களுக்கு? யோக்கியம் வர்றான் செம்பெடுத்து உள்ள வைங்கிற வேலையெல்லாம் நீங்க செஞ்சு விட்டு அந்த அந்த அவங்க கொடுத்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய திரைப்படங்கள் இருக்குல்ல, அந்த படங்கள் எல்லாம் முன் வச்சு தான் பொண்டாட்டி பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டு இவர் நான் இலங்கை அகதி, எனக்கு வந்து நீங்க இது பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு வந்து குடியுரிமை கொடுங்கன்னு சொல்லி கனடாவோட குடியுரிமை வாங்கியிருக்காரு. இவர் வந்து இலங்கை தமிழரா? இதெல்லாம் இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பாப்போம் ஊடகத்துல. இங்க வந்து கருத்தியலா ஒரு தமிழ் தேசியம்ங்கிற கருத்தியலை வச்சு தனிச்சு நின்று களமாடுறான். அவனை நாலாபுரமும் நின்று எல்லாரும் சேர்ந்து அவனை தாக்குறாங்க. திமுகவுக்கும் அவன் தான் எதிரி, அதிமுகவுக்கும் அவன் தான் எதிரி, காங்கிரஸுக்கும் அவன் தான் எதிரி, பிஜேபிக்கும் அவன் தான் எதிரி. பிஜேபின்னு சொல்லாதீங்க சார், பிஜேபிலாம் ஹெச் ராஜா சொல்லிட்டாரு, நான் ஃபுல் சப்போர்ட் சீமானுக்கு தான். ஏங்க, ஹெச் ராஜா வந்து அம்பேத்கரையும் தான் சொல்றாங்க இந்துத்துவ அம்பேத்கர்னு. அதுக்காக அம்பேத்கர் வந்து இந்துத்துவா அவன் சொல்லுவாங்க, அதுக்காக ஏத்துக்கிறாங்கல்ல சார் பிஜேபி அம்பேத்கர். அதான் சொல்றேன்லங்க, கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தான் தெரியும். சீமான ஆமகரி சாப்பிடலன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் கூட இப்போ நான் ஈழத்துக்கு போயிட்டு வந்தேன் 2019. அப்போ நான் கூட ஆமகரி சாப்பிட்டு தான் வந்தேன். அது வந்து இயல்பாக கிடைக்கிற ஒரு கடல் உணவுங்க. அது சர்வசாதாரணமாக கிடைக்கிற ஒரு கடல் உணவு. புரியுதா சொல்றதுன்னா? அதே மாதிரி இட்லிக்குள்ள வந்து கறியை வச்சு சமைக்கிறது சாதாரணமா எல்லார் வீட்லயும் சமைக்கிறாங்க. ஆனா உங்க பிரபாகரனோட அண்ணன் மகனே சொல்லிட்டாங்களே இல்லைன்னு. அவனுக்கு முதல்ல ஈழத்தை பத்தி என்ன தெரியும் சார்? யுவராஜும் வந்து கருத்தியல் மூலியமா வந்த ஒரு மகன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிரபாகரனோட அண்ணன் மகன் சார். அவர் அண்ணன் மகங்கிறது தவிர அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது. உங்களுக்கு அவரோட வரலாறுலாம் தெரியாது, எனக்கு தெரியும். அதை பேசினா ரொம்ப 100 நாளைக்கு புதுசா பேசுவோம். அவர் ஏன் தேசிய தலைவரை எதிர்க்கிறாரு, அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு வந்து பார்த்துச்சு. தம்பி மே மாதம் 19ஆம் தேதி தம்பி பாலகுமாரன் இறந்து போன அன்னைக்கு அவங்க வீட்டில் எப்படி கொண்டாடினாங்க, அவங்க வந்து அவங்க தேசிய தலைவருடைய மறைவை அவர்கள் எப்படி பார்த்தார்கள், இதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம இந்த பேசுவோம். அப்போ இவர்கள் எல்லோருமே இன விரோதிகள், இனத்துக்கு துரோகம் செய்கிறவர்கள். தேசிய தலைவர் 2007ஆம் ஆண்டு 2 பேர் போராளிகளை அனுப்பி விசாரணை செய்து அவர் வந்து இவர்கள் எந்த பிரச்சனையிலையும் தலையிடக்கூடாது, இல்லை என்றால் மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் எச்சரித்த கடிதம் இருக்கு. இன்னைக்கு இந்த மனோகர அண்ணாவினுடைய குடும்பத்தை எச்சரித்த கடிதம் இருக்கு. அவர் என்றைக்குமே என்ன கலைஞர் கருணாநிதி குடும்பமா வாரிசு அரசியல் வர்றதுக்கு? களத்தில் நின்று எத்தனை பேர் வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்து படித்து தன்னுடைய நாட்டின் விடுதலைக்காக வந்து விடுதலை புலிகளில் இணைத்து கொண்டு மாவீரர்களான எத்தனை தம்பிகள் இருக்காங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? வந்தீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு பேசுறதுக்கு தகுதி கிடையாது தம்பி. நன்றி சார், மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.